ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்கள் குளிப்பாங்களா? என்ன ப்ரோ இது கேள்வின்னு கேட்டிங்கன்னா, சில கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கள் குளிக்கிற மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வைகுண்டத்தில் குளிக்கிற மாதிரி, அதாவது அந்த பார்க்கடலில் குளிக்கிற மாதிரியா இருக்கட்டும். ஈவன் அம்பிகை விநாயகரை காவல் நிறுத்தி வச்சுட்டு அவங்க குளிக்க போனாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி சொல்லுவோம். பட் ஒரிஜினல் ஸ்டோரியில் வேறு மாதிரி இருக்கும். பட் செவி வழியாக வந்து அந்த கதைகள் மாற 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 அவங்க குளிக்க போனாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கள் குளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு குழம்புல வந்து சிவனை குளிப்பாட்டிருப்பாங்க அம்பிகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மகஸ்தி தோஷம் சிவனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு பிரம்மாவோட தலையை வந்து தலைவர் வந்து தலையை வெட்டிடுவார். ஸோ அப்படி வெட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மகஸ்தி தோஷம் அவருக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து அதை போக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகை சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு குழம்புல அவர் குளிப்பாட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி சொல்லப்படும். பட் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்காக எழுதப்பட்டது. உண்மையான இறைவனோட தன்மை என்ன உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. இப்போது இறைவன் உண்மையிலே குளிப்பாங்களா? கடவுள்கள் குளிக்கிற மாதிரி கதைகள் நிறைய இருக்குது. நம்ம அபிஷேகன்ற கான்செப்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை குளிப்பாட்டுற மாதிரி தான். ஸோ அபிஷேகப்படுத்துறதே அவங்களை குளிப்பாட்டுறது தான். ஸோ உண்மையிலேயே கடவுள்கள் குளிப்பாங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேசுவோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துன்னா காட் அப்படின்றதுலேயே வந்து நிறைய டைப் ஹிந்துவிசம் இருக்குது. ஒவ்வொரு ரிலிஜனையும் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ரிலிஜன். ஹிந்துவிசம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எல்லா டைப் ஆஃப் அந்த ரிலிஜனோட கான்செப்ட்டுமே அக்செப்ட் பண்ணிக்குது. அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சில வழிபாடுகள் இருக்குது, இறைவனுக்கு உருவ வழிபாடு இல்லை என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மல்டிபிள் காட்ஸ், கடவுள்கள்ன்றவங்க நிறைய பேர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் ஒரே கடவுள் தான் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. இந்த எல்லா கான்செப்ட்டுமே ஹிந்துவிசம் அக்செப்ட் பண்ணிக்குது. இந்த எல்லா கான்செப்ட்டுமே ஹிந்துவிசத்துக்குள்ளே வரும். இறைவன் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாலும் அது சரிதான். இறைவன் ஒன்றும் இல்லைங்க, பல கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் சரிதான். அண்ட் இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னாலும் அதுவும் சரிதான். இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னாலும் அதுவும் சரிதான். ஏன்னா அது எல்லாத்தையுமே ஹிந்துவிசம் அக்செப்ட் பண்ணிக்குது. ஹிந்துவிசம்ன்ற கான்செப்டே அப்படி தான். ஸோ ஹிந்துவிசம் பரபிரமம் தாங்க எல்லாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லுது. அதாவது பரபிரமம் தான் இறைவன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதே பரபிரமம் பல வடிவங்களில் பல கடவுள்களாக பல சுப்ரீம் காட்ஸாக இருக்குது. அதெல்லாமல் தனித்தனி கடவுள்கள்னு சொன்னாலும் டெக்னிக்கலாக அதெல்லாமே தனித்தனி வடிவங்கள், அவ்வளோதான். இந்த பரபிரமத்தோட வெவ்வேறு வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ கடவுள்கள் குளிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மேட்டர். டெக்னிக்கலி எனக்கு தெரிஞ்சு குளிக்க சான்ஸே கிடையாது. பிகாஸ் நம்ம ஏன் குளிப்போம்? ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்க அழுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக தான் குளிப்போம். ஆனால் கடவுள்கள்ன்றவங்க அவங்க தான் சுத்தமே. அவங்க எப்போதுமே பிரகாசமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி அழுக்கு பிடிக்கும்? ஸோ அவங்க குளிப்பாங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த பார்வதேவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரை காவலுக்கு வச்சுட்டு குளிக்க போனாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தியானம் பண்ண போனாங்க. அண்ட் அவங்க தியானத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க குளிக்கலாம் போகலை. கடவுள்கள் மனிதனாக அவதரிக்கும் போது அவங்க குளிப்பாங்க. ஈவன் மீனாட்சியாக அவதரிக்கும் போது அம்பிகை குளிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ராமர் குளிச்சிருப்பார், கிருஷ்ணர் குளிச்சிருப்பார். இவங்கெல்லாம் மனித அவதாரங்கள். மனிதனுடைய கோட்பாட்டுக்குள்ளே இவங்க கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க கண்டிப்பாக குளிப்பாங்க. பட் பரபிரமத்தின் முழு வடிவமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனோ இல்லை நாராயணனோ இல்லை ஆதிசக்தியோ குளிக்க சான்ஸே கிடையாது. பிகாஸ் அவங்க தான் கம்ப்ளீட்டான வந்து பியூர் சுத்தமே. ஸோ அவங்க தான் வந்து ஒளி பிரகாசமே அவங்க தான். ஸோ அவங்க தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறவங்க. அவங்கள எதுவுமே க்ளீன் பண்ண முடியாது. பட் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரஸ்கள் இல்லை கந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, கந்தர்வர்கள். ஸோ அவங்களாம் குளிக்க சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்க குளிப்பாங்க. பிகாஸ் அவங்களாம் வந்து சுப்ரீம் பீயிங்லாம் கிடையாது, ஆல் பவர்ஃபுல் ஆம்னிபொட்டன்ஸ்லாம் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஸ்பீஷீஸ், அவ்வளோதான். ஒரு ஏலியன்ஸ்னு எடுத்துக்கலாம். தேவலோகத்தில் வாழக்கூடிய அங்கே இருக்க மக்கள். அவங்க அந்த உலகத்தை ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட பவர்ஸ் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களுமே டெக்னிக்கலி கடவுள்கள் கிடையாது. கந்தர்வர்கள் அப்சரஸ் கடவுள்கள் லெவல்னு சொல்லலாம். அதாவது இந்த சிறு தெய்வங்களுக்கு மேலே சாதாரண மனுஷனாக பிறந்து இறந்து தெய்வமாக இருக்காங்க இல்லையா, ஒரு ஆன்மா ரீதியாக நமக்கு அருள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சிறு தெய்வங்களுக்கு மேலே அண்ட் பெரு தெய்வங்களுக்கு கீழே. ஸோ டெமிகாட்ஸுக்கும் மேலே சுப்ரீம் காட்ஸும் கீழே பேசிக்காக அவங்க வந்து ஒரு செலஸ்டியல் காட்ஸும் கீழே தான். இந்திரதேவன் லெவலாம் வரமாட்டாங்க, அதுக்கும் கீழே தான். ஸோ கந்தர்வன் அப்சரஸ் அந்த மாதிரி வந்து செலஸ்டியல் பீங்ஸ்லாம் வந்து குளிக்க சான்ஸ் இருக்குது. மற்றபடி சுப்ரீம் பவர்ஸ் இருக்கவங்க குளிக்க சான்ஸே கிடையாது. அண்ட் இது பேசிக்காக உங்களுக்கே தெரியும். என்ன ப்ரோ இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது, இதெல்லாம் ஒரு வீடியோ போடுங்களேன்னு கேட்காதீங்க. ரீசெண்டாக ஒரு கதை படித்தேன். அதில் வந்து கடவுள்கள் குளிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்றத தான் பேசுகிறேன். அண்ட் விளையாட பற்றி ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல விளையாட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.